ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த 2 கலர் யான் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே 8 ப்ளே தான். ஒன்று வந்து ரெட், இன்னொன்று வந்து லைட் பிங்க். தென் ஹூக் சைஸ் வந்து 3 mm ஃபாலோ பண்ணுறேன். சீசர் யான் நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ரெட் கலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடுக்கிற கலர் வந்து எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். 2 கலருமே கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று லைட் கலர், ஒன்று வந்து டார்க் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டார்க் கலரில் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிள் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு த்ரெட் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி மேஜிக் சர்க்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஹூக்கில் வந்து உங்களுக்கு 3 லூப் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம 11 டபுள் க்ரோஷே பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அது ப்ளஸ் 11 டபுள் க்ரோஷே சேர்த்து 12 டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக இப்போ நம்மளுக்கு 12 டபுள் க்ரோஷே வந்துருச்சு. செயின் 3யோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். அதாவது இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அதையும் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்ட ஸ்டிச்சு அதுக்கு பக்கத்து ஸ்டிச் ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஹூக்கில் வந்து 2 டைம் யார்ன் ஓவர் பண்ணணும். 3வது ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா 4 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கு அடுத்த 2 லூப், லாஸ்ட்டாக இருக்க 2 லூப். ஸோ இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிருக்கோம். இதே போல் இன்னும் 7 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். அதே ஸ்டிச்சுக்குள்ளே போய் பண்ணணும். ஸோ ஒரே ஸ்டிச்சில் டோட்டலாக 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஸ்டிச்சில் 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணணும். ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக 3 டைம்ஸ் வெளியில் எடுக்கணும். ஸோ 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஒன்று, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. சேம் ஸ்டிச்லேயே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ எங்கே ட்ரிபிள் போட்டோமோ அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் 8 ட்ரிபிள் க்ரோஷே. 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் வந்து எங்கே போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் இன்பிட்வீனில் நம்ம பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட் நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, செயின் 3 போட்டு 11 டபுள் க்ரோஷே போட்டோம். அந்த செயின் 3க்கும் லாஸ்ட்டாக பண்ண டபுள் க்ரோஷேக்கும் இன்பிட்வீனில் ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும்.
அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக விட்டால் போதும் த்ரெட்டு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கலர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு எங்கேருந்து அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிடணும். அதில் 4வது ட்ரிபிள் க்ரோஷே 4th ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே சேம் எங்கே நம்ம இப்போ அட்டாச் பண்ணமோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற ஸ்டிச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச்சு செயின் 3யும் ஒரு டபுள் க்ரோஷேவும் நம்ம ஒரே ஸ்டிச்சில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ஜாயின் பண்ண த்ரெட்டையும் நான் அப்படியே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சிலேயே இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே. 1 அகெயின் அதே ஸ்டிச்சில் இன்னொரு ட்ரிபிள். 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் 2 செயின் 1 2. இப்போ அகெயின் அதே சேம் ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். 2 ட்ரிபிள் 2 செயின் 2 ட்ரிபிள் இது எல்லாமே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போன ரவுண்டில் ஒரு செயின் போட்டிருப்போம். அந்த செயின் ஸ்பேஸ் இருக்கும். அதில் போய் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் 2 செயின் 2 ட்ரிபிள். இது எல்லாமே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். 2 ட்ரிபிள் 2 செயின் திருப்பி அகெயின் 2 ட்ரிபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கார்னர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள். நெக்ஸ்ட்டு அடுத்த கார்னர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் இந்த கார்னர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 கார்னர் வேறு மாதிரி பண்ணுவோம். அடுத்த 2 கார்னர் வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் கார்னருக்கு 2 டபுள் க்ரோஷே. போன கார்னரில் வந்து 2 ட்ரிபிள் போட்டோம் இல்லையா? அதுக்கு பதில் இந்த கார்னரில் 2 டபுள் 2 செயின். அடுத்து அதே ஸ்டிச்சில் 2 டபுள். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே. அடுத்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுங்க. ரிமைனிங் 2 லூப் அப்படியே இருக்கட்டும். அகெயின் yarn over பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்குது பாருங்கள் பேலன்ஸ். அதில் அப்படியே மொத்தமாக எடுத்துடணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச்.
இது பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷே எங்கே பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம போன ரவுண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அந்த இடத்துல போயிட்டு ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம போய் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச்சு தான். ஸோ 2 ஸ்டிச்சை ஒன்றா நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் டபுள் க்ரோஷே டுகெதர்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்கும், அந்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 4th கார்னர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 2 கார்னர், இது 3, இது வந்து 4வது கார்னர். ஸோ அது வந்து எங்கே பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங் நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே, 1, அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்து 2 செயின் போட்டுட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டிருப்போம், அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹார்ட்டின் ஸ்கொயர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து 3 செயின், அடுத்து இருக்கிற 8 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. அதாவது செயின் 3 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கணும். ஸோ அதோடு சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே இந்த கார்னர் வர வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வரணும். ஸோ ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு அந்த கார்னர் ஸ்பேஸ் வந்திருக்கு. கார்னரில் என்ன பண்ணணும்னா, 2 டபுள், 1, அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 செயின், 1, 2, அகெயின் அதே ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ கார்னர்லலாம் நம்ம 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே அப்படின்னு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கார்னர் வர வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கார்னர் ஸ்பேஸில் அகெயின் 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ரெண்டு செயின், 2 டபுள். ஸோ இதே போல் இன்னும் 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே, கார்னர் வர இடத்துல 2 டபுள், 2 செயின், 2 டபுள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு கார்னர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோமா, அந்த 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஹார்ட்டின் ஸ்கொயர் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி 2 செஞ்சுக்கோங்க. இப்போ 2த்தையுமே ராங் சைடு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து வெளிப்பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். சரிங்களா, 2 ஸ்கொயரையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்னர் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் கலர் த்ரெட்லேயே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
2 பீஸையும் ராங் சைடு ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுட்டு த்ரெட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கார்னரில் இருந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் குரோஷே அந்த ஜாயின் பண்ண இடத்துலையே சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷேவாக போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பீஸ் அண்ட் செகண்ட் பீஸ் ரெண்டுத்தையுமே இப்படி சேர்த்து வச்சு சிங்கிள் குரோஷே நம்ம பண்ணணும். ஸோ 2 பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு சிங்கிள் குரோஷே ஆர் ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிச் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரலன்னா நீங்கள் த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு யான் நீடில் இருக்குது இல்லையா, அது மூலியமாகவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மல் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பீஸோட ஒரே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சிங்கிள் குரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. 2 பீஸையும் அட்டாச் பண்ணி கார்னர் வர வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கார்னர் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கார்னரில் வந்து 4 சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். 1 2 பீஸோட கார்னரையும் சேர்த்து வச்சு ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். 4 சிங்கிள் குரோஷே. அடுத்து இப்போ கார்னர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த கார்னரில் 4 சிங்கிள், அடுத்தது ஃபுல்லாக சிங்கிள், அடுத்தது இந்த கார்னரில் ஒரு சிங்கிள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் வந்து ஓப்பனில் தான் வைக்க போகிறோம். 3 சைடு மட்டும் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணிட்டேன். 3 சைடு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டு கார்னர்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டால் போதும். கீழே இருக்க 2 கார்னரில் மட்டும்தான் நம்ம 4 சிங்கிள் குரோஷே போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பவுச் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து ஸோ லாஸ்ட்டாக இருக்க கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 2 கார்னரையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே செயின் 3 போட்டோமோ அதே ஸ்பேஸில் அந்த செயின் டு கேப் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதிலே போயிட்டு இன்னொரு டபுள் குரோஷே. அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷேவை போட்டுக்கோங்க. இது எல்லாமே இப்போ நம்ம ஒரு பீஸில் மட்டும்தான் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பீஸில் மட்டும்தான் பண்ணணும். பேக்கில் இருக்க பீஸில் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த கார்னர் வர வரைக்கும் போட்டுவாங்க. இப்போ கார்னர் வரைக்கும் போட்டாச்சு. இந்த கார்னர் ஸ்பேஸில் இப்போ என்ன பண்ணணும்னா 2 டபுள் குரோஷே பண்ணணும். இந்த ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் குரோஷே, 1 அதுலேயே இன்னொன்று. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு நமக்கு பேக் பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதே போல் அடுத்த பார்ட்டோட கார்னர் இருக்குது இல்லையா, இங்கே அதில் வந்து நம்ம 2 டபுள் குரோஷே போட்டுக்கலாம். ஸோ கார்னரில் 2 டபுள் குரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு கார்னர் செகண்ட் பீஸோட இன்னொரு கார்னர்லேயும் 2 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டிருப்போம், அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே.
ஸோ இந்த ரவுண்டில் இப்போ நமக்கு கார்னர் அதெல்லாம் எதுவுமே வராது. அப்படியே நம்ம ரொட்டேஷனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஸோ இது மாதிரி இது ஃபுல்லாகவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டோம். அதில் 3rd செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 4 செயின். 1 2 3 4 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதிலிருந்து அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், திருப்பி அகைன் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போய் ஒரு டபுள். அடுத்து ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் போய் டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் போய்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 4 செயின் போட்டோம். அதில் இப்போ எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 செயின் போட்டோம்லே அதில் 3வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயினும் போட்டுக்கணும். போட்டுட்டு தான் நம்ம 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்து இப்போ இந்த கேப் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் போய்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு அந்த செயின் 1 ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் க்ரோஷே போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்டின் பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபைனல் லுக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 செயின்ஸ் போட்டு ரோப் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் யாருக்காவது இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை சாக்லேட் மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கணும், இல்லை சின்ன சின்ன திங்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.